அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோழி ஈரலில் முட்டை சேர்த்து ஒரு கொத்து தான் செய்ய போகிறோம். இந்த கோழி ஈரல் முட்டை கொத்து செய்கிறதுக்காக மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுள்ள ஈரல் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை 2-3 நல்லா கிள்ளி எடுத்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயமும், ஒரு 20 சின்ன வெங்காயமும் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறி வரணும். நல்லா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் வதக்கும்போது நல்லா அந்த காரம் உப்பு காரம் எல்லாம் இந்த வெங்காயத்தில் பிடிச்சி வரும். வெங்காயத்தில் பிடிச்சி நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தீ வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இந்த கோழி ஈரல் முட்டை கொத்து சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டாவோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் தனி மல்லித்தூள் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இது கூட மிளகுத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. அதனால் நான் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஈரலும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தீயோட அளவை கூடுதலாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா இந்த மசாலாவோட இந்த எண்ணெயில் ஈரல் ஓரளவுக்கு வெந்து வரும். கரண்டி வச்சு அப்பப்போ லைட்டாக கொத்தி விட்டிங்கன்னா நம்ம நறுக்குனதை விட இன்னுமே நல்லா பொடியாயிட்டு கொஞ்சம் கூட ஈரல் இருக்கிறது தெரியாது. நல்லா மசாலா முட்டை கொத்தி விட்ட மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. சாப்பிடாதவங்க கூட இந்த ஈரல் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு ஈரலை கொத்தி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 டம்ளர் அளவு அப்படின்னா ஒரு 100 மில்லி தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஈரல் உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். ஆல்ரெடி எண்ணெயில் நம்ம நல்லா கொத்தி விட்டு வதக்கியிருக்கிறோம். அதிலே பாதி நல்லா வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி வெந்து வரணும். இப்போ கரண்டி வச்சு அந்த ஈரலை நசிச்சு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். இப்போது நான் ஒரு முட்டை மாத்திரம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2 இல்லை 3 முட்டையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆள் நிறையா இருக்கிறாங்க, 100 கிராம் அளவு தான் ஈரல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2-3 முட்டை கூட நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் முட்டை அதில் நல்லா வெந்து வரும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடும்போது நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு கொத்து ரொம்ப வரன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. பரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா அந்த காஞ்ச மிளகாயோட வாசமும் வெங்காயத்தோட மணமும் அந்த கருவேப்பிலையோட மணமும் சூப்பராக இந்த ஈரல் முட்டை கொத்து ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.